சட்டசபைக்கு வரும்பொழுது எல்லாமே இதே போன்ற நிகழ்வுகள் நடக்குது. அவர் என்ன கேட்கிறாரு? வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வர்றாரு. அவர் என்ன கேட்கிறார்? தமிழ் தாய் வாழ்த்தோடு தேசிய கீதமும் பாடணும். மறுபடியும் உரையெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? 2 வாட்டி தேசிய கீதம் பாடுங்களேன். இப்ப ஆளுநர் கேட்டதுக்கு செஞ்சா என்ன குறைஞ்சு போச்சு அன்றதான் என் கேள்வி. ஏன் தேசிய கீதம் 2 வாட்டி பாடக்கூடாதா? அதனால அவர் கேட்டதா அவங்க செயல போயிட்டாங்க. இதேதான் இன்னைக்கு மக்களுக்கும் நடக்குது. நாங்க உரிமையை கேட்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்த எங்களையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஆளுநர் சட்டசபையில இருந்து வெளிநாடு பாடிட்டாரு. இன்னைக்கு எங்களை மாதிரி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதாயிருக்கிறோம். இதுதான் நடக்குது. எங்குமே அடக்குமுறை, எங்குமே அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். பூமராங் மாதிரி திருப்பி அடிக்கும் 2026. மக்கள் நிச்சயமா இதுக்கு பெரிய பதிலடி உங்களுக்கு கொடுப்பார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஆட்சியர் என்னமோ உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தது இல்ல, ஜஸ்ட் இன்னும் 1 இயர் பாருங்க என்ன நடக்குது. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநர் அவர்கள் நேற்றைக்கு சட்டமன்றத்துல அவருடைய உரையை படிக்காம வெளியே போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன வைக்கிறாங்கன்னா, குறிப்பா அண்ணாமலை இது அண்ணா பல்கலைக்கழகத்தை விவகாரத்தை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் இப்படிலாம் பண்றாரு, ஆளுநர் விஷயத்தை பெரிதுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு ஒரு சப்போர்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள், அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வர்றாரு, அவர் கேட்கறத பண்ணிட்டு போயிட வேண்டியதானே, தேசிய கீதம் 2 தடவை பாடனா என்னதான் இருக்கு, பண்ணி விடுங்க, அதனாலதான் அவர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரேமலதாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே, எங்க ஊரு பக்கம் அந்த பூம்பு மாட்டுக்காரன் அந்த பூம்பு மாடை கூப்பிட்டு வரும்போது எங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது விரட்டி விடே போயா அப்படின்னு சொன்னா, எப்பயாவது வராம்பா, எதையாவது போடுப்பா அவனுக்கு சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு வீட்டுல இருக்கிற பெரியவங்க குரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான குரல் தான். எப்பயாவது வராரு, அவர் சொல்றதை செய்ய வேண்டியதானன்னா, அவர் சொல்றதை செய்யறதுக்கு இல்ல தமிழ்நாடு அரசு, அவர் சொல்வதை செய்வதற்கு அல்ல மாநில அரசு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். புதிதாக எதையாவது இந்த முதலமைச்சர் கொண்டு வந்து சேர்த்தாரா? நீங்க கடந்த முதலமைச்சர் இருக்கிற வரை வேறு ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டது. இந்த முதலமைச்சர் 2021 முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இப்படிப்பட்ட நடைமுறையை மாற்றி இருக்கிறார்னு சொன்னா, பிரேமலதா சொல்வதை ஆமாங்க முதலமைச்சர் அவருக்கு தேவையானப்ப மாத்திக்கிட்டார்லங்க, அது மாதிரி ஆளுநருக்கு தேவைப்படுகிற போது மாற்றிக் கொள்ளலாமே என்று கேட்கலாம். ஆனா 69 2024 வரை எந்த நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறதோ அந்த நடைமுறையை 2025 இந்த அரசு பின்பற்றுகிறது. ஏன் மாற்றணும்? ஆளுநருக்காக மாற்ற வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறதா? ஆளுநர் சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு பேரவையை அசம்பிளியை நடத்தணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை இருக்கு, ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதிகளை கொண்டு தேர்ந்தெடுக்கப்படுகிற பேரவை தலைவர், சேர்மன் ஆஃப் த அசம்பிளி, அவருக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கிறது. அவர் அவை முன்னவர், சட்டமன்றத்தினுடைய அலுவல் ஆய்வு குழு இவற்றை உள்ளடக்கி ஒரு ஆலோசனை மேற்கொண்டு இந்த அவையை எப்படி நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அதன்படி அவையை நடத்திட வேண்டுமே தவிர, ஆளுநர் என்பவர் அவையை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறையை சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு. நீங்க உச்சநீதிமன்றம் சொல்றதை கேட்கணுமா அல்லது பிரேமலதா சொல்வதை கேட்கணுமா? அதனால பிரேமலதாவுக்கு அரசியலும் தெரியாது, தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் தெரியாது. அவருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை விஜயகாந்த் பெயரை சொல்லி வசூல் வேட்டை நடத்துவதும், குரு பூஜை என்கிற பெயரால் அனுமதி இல்லாமல் பேரணி நடத்துவதற்கும் தான் அவருக்கு தெரியும். தமிழ்நாட்டுல குரு பூஜையே முதல்ல கிடையாதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. சரி, அதெல்லாம் விட்டுருவோம், நம்ம அதை பத்தி எல்லாம் பேச வேண்டியதில்லை. நீங்க அண்ணாமலை சொன்னாரு நீங்கல்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்புவதற்காக. அண்ணாமலைக்கு அரசியல் அறிவு என்பது கொஞ்சமாவது இருக்கிறதா? இந்த பிரச்சனைக்கு காரணகர்த்தா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா சார்? நான் முன்பே குறிப்பிட்டதை போல பேரவைத் தலைவர் யாருடைய வழிகாட்டுதலின்படி போய் ஆளுநரை கூப்பிடுறாரு? முதலமைச்சர் பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா பேரவைத் தலைவர் அனுப்பிச்சு கூட்டுவாங்கன்னு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க முடியுமா முதல்ல? ஆனா சொன்னார்ல, அப்ப அவர் பிரச்சனை பண்றதுக்கு விரும்புறாரா? இல்ல. நேற்றைக்கு சட்டப்பேரவைக்கு வந்தபோது எங்காவது ஒரு இடத்தில் முதலமைச்சர் கண்ணிய குறைவாக ஆளுநரை நடத்தினாரா? இல்ல. ஆனா வெளியில வந்தோன்னா பச்சை பொய்ய எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. என்ன உரை நிகழ்த்தாம போயிட்டாராமா? அவர் எங்கங்க போனாரு? இவங்க எல்லாம் சேர்ந்து அனுப்பி வச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. நீங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம்னு சொல்றீங்க. மோடி அமித்ஷாவுக்கு எதிராலாம் நீங்க பேச வேணாயா? இங்க இருக்கிற ஆளுநருக்கு எதிராகவாவது நீங்கள் பேசுங்களேன்.
இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்பதையாவது நீங்கள் பேசுங்களேன். அதை கூட நீங்கள் மூடி மறைத்து திமுகவின் பேரை எழுதுற அயோக்கியத்தனம் இருக்குல்ல, இதுதான் அரசியலுக்காக நீங்கள் செய்கிற அற்பத்தனமான வேலை என்றுதான் நான் சொல்வேன். இப்ப அண்ணாமலை சொல்றாருல்ல, இதற்கு காரணம் திமுக தான். திமுக எந்த இடத்துல காரணமா இருந்துச்சு? நீங்க ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்க. திமுக அவையில் மரபை மீறி நடந்து கொண்டார்கள், ஆளுநரை அவமதித்தார்கள், ஆளுநருக்கு உண்டான எல்லா கண்ணியத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். வாசல்ல போய் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு சார். தமிழ்நாடு ஆயுதப்படையினுடைய அணிவகுப்பு மரியாதையை வாசல்ல நின்று ஜார்ஜ் கோட்டையில ஏத்துக்கிறார்கள். பாத்தீங்களா இல்லையா? தொலைக்காட்சியில நின்று சல்யூட் அடிக்கிறாரு ரவி. யாருடைய ஏற்பாடு? தமிழ்நாடு அரசினுடைய ஏற்பாடு தானே. சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்கிறாங்கல்ல, அதை வாசலில் பேரவைத் தலைவர் அழைச்சிட்டு போறாருல. இவ்வளவையும் செய்ததற்கு பிறகு உங்காலு ஓடுகாலி மாதிரி ஓடி வந்துட்டாரு. அவரை ஓடுகாலின்னு சொல்வதற்கு துப்பு இல்லாமல் நீங்க தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு பார்க்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த பிரச்சனையை திசை திருப்பியவர் ஆளுநர் தான். யார் அந்த சார்னு எல்லாரும் கேட்டு போராட்டம் பண்றான். நம்ம தான் வேந்தர், நம்முடைய குட்டு வெளிப்பட்டு விட்டது. நம்முடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டார்கள். எப்ப 140 பேர் இருந்த காவலர்களினுடைய பாதுகாப்பு போதுமானதாக இல்லை, இதற்கு காரணம் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் தான், ரிஜிஸ்டார் தான். ரிஜிஸ்டாரை நியமிப்பது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமிப்பது ஆளுநர். பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பு காலாவதியாகிவிட்டது, ஆளுநர் பொறுப்பும் காலாவதியாகிவிட்டது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடத்துல போய் சேர்ந்துச்சு. அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமே அடிப்படை காரணமாக இருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகளை கூட செய்ய முடியாம 140 காவலர்கள் வைத்துக் கொண்டதுனால பற்றாக்குறையின் காரணமாகத்தான் யார் உள்ளே வருகிறார்கள் என்பதை தணிக்கை செய்ய முடியாமல் போச்சு, யார் உள்ளே வருகிறார்கள் என்பதை மானிட்டர் பண்ண முடியாம போச்சுன்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் 2வது நாளே அங்க போய் ஒரு கூட்டத்தை போட்டார்ல. 140 செக்யூரிட்டியை 180 செக்யூரிட்டியா மாத்தினார். அப்போதே ஒரு வரையறை கொடுக்கப்பட்டு விட்டது, பல்கலைக்கழகத்துக்குள்ள என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி. இவ்வளவும் செய்ததற்கு பிறகு இதற்கு முழு முதற் காரணமாக இருந்து இந்த தவறை அனுமதித்தவர், இந்த தவறுக்கு வித்திட்டவர் ஆளுநர் தான் என்று தெரிந்ததற்கு பிறகு ஆளுநர் தன் மீது இருக்கிற பழியை இப்போது துடைப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த சட்டப்பேரவை விவகாரத்தை பிரச்சனையாக்கியதன் மூலமாக தன்னை அந்த பிரச்சனையிலிருந்து தற்காத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு எதுவும் செய்யல. நீங்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமா தமிழ்நாடு அரசு இதை செய்தது, இதனால் ஆளுநருக்கு வெறுப்பு ஆளுநர் அவையிலிருந்து வெளிநடப்பு சார். ஆளுநர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே முழுமையா நிக்க முடியாதவர் சார். முதல்ல நாடாளுமன்றத்தை நடத்துற மாதிரி நடத்துங்கன்னாரு. அதுக்கப்புறம் ட்விட்டை மாத்திட்டு வேற ஒரு ட்விட் போடுறாரு. நேத்து சாயங்காலம் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணா எப்படி இருக்கும்னு ஆளுநருக்கு தெரியாதா? தேவைப்பட்டால் அதை தமிழ்நாடு அரசு காட்டுகிற இடத்துக்கு வந்துவிடும். ஆளுநர் ரொம்ப யோசிச்சு வார்த்தைகளை சொல்லணும். கேரளாவுல பாத்தீங்கல்ல, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாமலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதலமைச்சர் இருக்கிற மாநிலத்தில் ஆளுநருக்கு என்ன நடந்தது? ஆளுநர் கதறி அழுதாரா? என்னால வெளியிலேயே போக முடியல, போலீஸை என்ன அடிக்கிறதுக்கு வர்றாங்கன்னு சொன்னாரா? அப்படி ஏதாவது ஒரு சூழல் வந்துருச்சா? ஏன் வராதா அப்படிப்பட்ட சூழல்? சென்னாரெட்டி என்று ஒரு ஆளுநர் இருந்தார். விழுப்புரத்தை தாண்டி காரில் போகிற போது தமிழ்நாடு அவரை எப்படி பார்த்தது, அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை அடக்கத்தோடு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் இந்த ஆளுநருக்கு நடந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமா தமிழ்நாடு அரசு நடந்து கொள்கிறது என்று பேசுகிறேன். ஆனா அப்படியெல்லாம் நடந்து கொள்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. எமர்ஜென்சினா என்னன்றதை காட்ட வேண்டிய கட்டாயம் வந்தால் எமர்ஜென்சியை பார்த்துட்டு திரும்ப பீகாருக்கே ஓடி போயிடுவார் இந்த ஓடுகாலி ஆளுநர். எனவே எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். சட்டத்துக்கு புறம்பாக கவர்னரன்ஸுக்கு எதிராக ஒரு கவர்னர் இயங்குவதை இப்போதுதான் தமிழ்நாடு பார்க்கிறது. இவரை போன்ற ஒரு மோசமான ஆளுநரை பார்த்ததே இல்லை. இதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் மகுடி வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.